ஹாய் ஒருவன் 10th சயின்ஸில் தப்பு மேலே தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறோம். ஆக்சுவலாக நான் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய வீடியோஸும் வந்துட்டு இருந்தேன். என்னடா நிறைய வீடியோஸ் வந்துட்டு அந்த வீடியோவும் சரியாக பார்க்கல. கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு கொஸ்டினில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாங்க. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதாவது ராங் அப்படின்னா அது தப்பான ஒரு அர்த்தத்தில் போயிடும் சொல்லி அவங்க கண்டிப்பாக ஒரு கிரேஸ் மார்க் தந்து தான் ஆகணும்னு சொல்லி நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க சொல்லிட்டுக்கெல்லாம். அப்போ 10th அவங்க பண்ணுவாங்கன்ட்டு நம்புகிறோம். இதை தொடர்ந்து டீச்சர்ஸ் மத்தியில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. நான் அஃபிஷியலாக எதுவுமே பார்க்கல. டீச்சர்ஸ் கோரிக்கை வைக்கிறது ஏதாவது வைக்கலைன்னா அஃபிஷியலாக தேர்வுத்துறைக்கு வைக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் போய் சேர்த்துருங்க அண்ட் லைக் போடுங்க. 2 கொஸ்டினுங்க, ஒன்று 34A இன்னொன்று 34B, ரெண்டுக்குமே மார்க்குங்க. பாருங்கள், எஸ்கேப் பாருங்க. அக்வட்டிக் அனிமல் லீவ் மோர் இன் கோல்ட் ரீஜன் வை. அக்வட்டிக் ஸ்பெல்லிங் AQUAITIC அக்வட்டிக் அனிமல். இங்கே பாருங்க, தெரியாமல் சீனு பிரிண்ட் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான், தமிழ் மீடியத்துக்கு கிடையாது. தமிழ் மீடியத்துக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணது இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் மார்க் கிடைக்கும். ஸோ மேபி இதுக்கு 3 மார்க்கா 2 மார்க்கான்னு தெரியல. எப்படி இந்த கொஸ்டினுக்கு ஒரு 2 மார்க்காவது அலாட் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு 4 மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஆமாம், எப்படி ஒரு 2-3 மார்க்காக அலாட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு 3 அந்த மாதிரி, இதுக்கு 2 இதுக்கு 2 அப்படி கூட அலாட் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒன்று நமக்கு அதை அட்டன் பண்ணால் மார்க்கு தானே இது, அப்படி ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் நான் அப்படியே பேசிட்டேன். 34B இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 34Bயில் பார்த்தீங்கன்னா கேஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. கேஸ் சி தான் வரும், CO2 தானே சி. அப்போது அது ராங்காக இருக்கிறனால கண்டிப்பாக இதுக்குமே ஒரு மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு. எப்படி ரிவர்சபிள் 4 மார்க் கொடுத்தாலும் இதுக்கு 3 மார்க் கொடுத்தாலும், அப்போது 34A எழுதினாலும் சரி, B எழுதினாலும் சரி, அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் மார்க் உண்டுங்கிறது சொல்லிக்கிறேன். ஆனால் இது அஃபிஷியலாக இன்னும் வரலைங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம ஆன்சர் கீ வர வரைக்கும். தேர்வுத்துறை என்ன சொல்லுது, இதை குறித்து ஏதாவது நியூஸ் வருமானு பார்க்கணும், சரிங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு 99.9% கன்ஃபார்முங்க. ஏதோ ஒரு கிரேஸ் மார்க் கிடைக்க தான் போகுதுங்க 34ABயில். அட்டன் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது ப்ரூஃபே கொடுத்துருந்தோம். இங்கே பாருங்கள், CO2 அப்படிங்கிறது கேஸு தான். ஆனால் இவங்க சியில் தான் கேஸுன்னு எழுதியிருக்காங்க கொஸ்டினில், அஃபிஷியல் கொஸ்டினில் புக்கில். ஆனால் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் B தான் கேஸுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் இது. அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டிப்பாக மார்க் கொடுத்தாகணும். ஆனால் இதில் ஒரு கவலையான செய்தின்னா தமிழ் மீடியத்துக்கு 34Aவும் கரெக்டு, Bயும் கரெக்டு கொஸ்டின்னு. ஸோ அதுக்கு மார்க் தரதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இல்லை. பட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தருவாங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடிக்கடி வீடியோ போட்டு தொந்தரவு பண்ணுறேன். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் நியூஸு. இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த அக்வட்டிக்குங்கிறது எவ்வளோ பேர் அட்டன் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் கீழே. தேங்க்யூ. எப்படி அட்டன் பண்ணியிருப்பீங்க? 2 கொஸ்டின் ஏதோ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பீங்க, கிரேஸ் மார்க் தான். சரி, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.